நம்ம சுவைக்காக, மணத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக சமையல்ல பயன்படுத்துகிற பெருங்காயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெருங்காயம் எப்பயுமே கட்டி பெருங்காயம் வாங்கி பயன்படுத்தணும். தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகளாகவும் கிடைக்கும். பால் பெருங்காயம்னு சொல்லிட்டு அது 100 கிராம் 50 கிராம் அப்படியும் மொத்தமாக கிடைக்கும். அதை வாங்கி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டு காய வச்சுட்டு நிழல்லையே உலர்த்திக்கலாம். உலர்த்திட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. தேவையான அளவு அப்பப்போ அரைக்கும் போது அந்த மணம் கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருக்கும். தூள் பெருங்காயம் வாங்கினீங்கன்னா திறக்கும் போது இருக்கிற மணம் கடைசி வரைக்கும் இருக்காது. அதனால் எப்பயுமே நான் சஜஸ்ட் பண்ணுறது கட்டி பெருங்காயம் தான். நீங்கள் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி துளி எடுத்து சாம்பாரில் போட்டிங்கன்னாவே சூப்பராக மணக்கும். இது மோரில் கலந்து குடிக்கலாம், வாய்வு தன்மை குறைக்கும். பெருங்காயத்தை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதனுடைய விளக்கம் சொல்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.